எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொய்கள் இருக்கோ அது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுலையும் பொய்கள் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நாங்கள் தான் பொய் சொல்லுவோம், அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் தான் பொய் சொல்லுவோம். இப்போ பார்த்தா அம்மா அப்பா நிறையா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலை. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா, இல்லை நெருக்கடிகள் அப்படி இருக்கா, இல்லை பிள்ளைக்கு இது தெரிய வேணாம்னு நினைக்கிறீங்களா, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இப்படியாக ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்குது. இந்த ஷோவே கிட்டத்தட்ட ஒரு ஹைட் அண்ட் சீக் தான். வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறோம் பொய்களின் வழியாக. உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் ஒரு ஹைட் அண்ட் சீக் நடக்குது. அந்த ஹைட் அண்ட் சீக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? பசங்க அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, எதுக்காக அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஷோவில் நமக்கு வரும். அம்மா அப்பா என்ன பொய் சொல்கிறாங்க உங்ககிட்ட? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. தூங்க வச்சுட்டு ஷாப்பிங் போயிடுறாங்க. வந்தால் கொஞ்சம் தொந்தரவு, வந்தால் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். டாய் செக்ஷன் எதுன்னு தான் பார்ப்பான். ஸோ அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது. உன்னை தூங்க வச்சா ஒரு 1000 ரூபா மிச்சம். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்ப்பார் சார். நான் அந்த தூங்க சொல்லுவேன் சார். நைட்டு 12 மணி 1 மணி ஆறையும் ஆகும். அப்பா தான் பார்ப்பார் சார். நான் ஆஃப் பண்ணு சொல்லினே இருப்பேன் சார். ஒரு ஆஃபே பண்ண மாட்டார். சோஷியல் மீடியாவில் எல்லா வீடியோவாக பார்க்குறீங்க. முன்னாடிலேருந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்து கொஞ்சம் தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதால அகைன் என்னால் ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ண முடியல. இன்க்ரீஸ் பண்ணோம்னு தொடர்ச்சி அதிக ஸ்க்ரீன் டைமுக்கு போகிறீங்களா? எனக்கே தெரியும் அது வந்து கொஞ்சம் தப்பு தான் சொல்லிட்டு, இருந்தாலும் ஸ்டில் கொஞ்சம் தூங்குற வரைக்கும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் மறுநாள் என்ன சொல்லுவார்? பார்த்தேன்னு சொல்லுவாரா இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லுவாரா? சார் நான் கேட்டால் என்ன சொல்லுவார்னா வந்து டைஜஷன் ஆகலன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இது நவீன இன்டைஜேஷன், டிஜிட்டலுக்கு ஒரு இன்டைஜேஷன் இருக்குது. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்கிறாங்க சார்? இப்போது அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாவுக்கு. அவர் சொல்லுவார் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவார். ஆனால் எதுவுமே கேட்காது. காற்று சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லுவார் இல்லை நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதான் எந்த சவுண்டு கேட்கல அப்படின்னுவாரு. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா, காத்து சத்தம் கேட்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. ஒய்ஃபு கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஓ, என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்கள் சொல்றீங்க இல்லைப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாவுக்கு அப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஃப்ரெண்டு கூட போகும்போது மட்டும் நீ கரெக்டாக வர, நாங்களாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வரலாறு போல் பேசுவாங்க. ஆமாம் சார். இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம்னா அவர் சீக்கிரமாகவே வரமாட்டார். இப்போ 4 o'clock ட்ரெயின்னா 6 o'clock வருவார் அவர். ஆனால் இதே அவர் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போகிறாருன்னா 4 o'clockனா ஆன் டைம் ட்ரெயினில் 4 o'clock இருப்பார். உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அங்கே வெல் ட்ரெயின்டு. பெரும்பாலும் இப்போ அம்மாக்களே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்பா எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்னு ஃபோனை போட்டு பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மை சார், உண்மை, அதுதான் உண்மை. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்கிறாங்க அப்பா அம்மா? சொல்லுங்கள். அப்பா எப்பயுமே காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகிறேன்பாங்க. காலையில் எழுந்துச்சி கேட்டால் இது பைக்லேயே கூட்டிகிட்டு போய் பைக்லேருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்லேயே வாக்கிங் போன முதல் ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். என்ன போய் சொல்கிறாங்க? எங்கள் அப்பா சண்டே எப்பயாச்சும் நான் கேட்பேன் பீச்சுக்கு போகலான்னு. அவர் வந்து காலை கேட்டால் இது சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவார். மதியானமே ஆகிடும், இது சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவார். அப்போ ஒரு 4 o'clock ஆகிடுச்சுன்னா இல்லை 4 இல்லைனா 3:30 ஆகிடும். வெயில் அடிக்குது அப்புறமா போகலான்னு சொல்லுவார். 6 o'clock ஆகிடும். இருட்டிடுச்சு போனால் நீ விளாட முடியாது, இருட்டாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த சண்டே போகலான்னு சொல்லுவார். இல்லைனா இப்போ வந்து லீவ் விடுவாங்களே ட்ரிப்பு போகலான்னு 9 years கேட்டிருந்தேன். 9 years? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 years ஆயிடுச்சு. ஏடா ஆஸ்பத்திரியில் பையன் நர்ஸு கொண்டாந்து கொடுத்த போய் அப்பா ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல் இருக்கு. நீ என்னடா இப்படி போய் சொல்ற? நான் 5 ஏஜ்லேருந்து ஃபுல்லாக கேட்டேன். 5 ஏஜ்லேருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. அந்த போய் சொன்னால் அவன் கண்டுபிடிச்சிடறான் இன்னொன்று ப்ரில்லியண்ட்டாக. சார் அப்போ என்ன சொல்லலாம், கூட்டு போகிறேன் இப்போ போகலாம் சார். எப்போ பாட்டோம் சண்டே முடிச்சுட்டு வந்தால் நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லிடுவாங்க. அட எங்கள் ஹர்ட்டிங்காக இருக்கும். அட எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டால் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லுவார். அட 1 time கூப்பிட்டு போயிட்டாக்கு நான் கேட்பேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லா வீட்லேயும் அப்பாக்கள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அவனுக்கு மண்டே போகிற அன்றைக்கி மண்டேல தூக்கி நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் பீச்சுக்கு போவான். பீச்சுக்கு என்னால் வெயில் அடிக்கிற டைமில் நானும் மார்க்கெட்டிங்கு என்னால் அலைச்சலாக இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் படுத்து தூங்குவேன். கரெக்டாக அன்றைக்கி கொண்டு பீச்சுக்கு விஷயம் ஒன்று தான். இன்னொரு வீட்லேயும் மார்க்கெட்டிங் அப்பா இருக்காரு, இன்னொரு வீட்லேயும் பிஸியான அப்பாலாம் இருக்காரு. அவனுங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறாங்க இல்லையா, சண்டே இங்கே போனேன் வந்தேன்னு. அப்போ ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம்ல. எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லைல்ல. 1 மாதத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடியிலே வந்துடுவோம். கொஞ்ச நாள் விளாட்லாம்ப்பா நீங்கள் வாங்கப்பான்னு சொன்னால் இல்லை இப்போ பீச்சுக்கே போகணும் வைங்களேன். உட்காந்து இடத்துலனா இருப்பார். அப்பா வாங்கப்பா விளாட்லான்னு சொன்னால் வரமாட்டார். அம்மா மட்டும்தான் வந்து விளாடுவாங்க என் கூட. அவர் ஃபோன் வச்சுட்டு
இப்படின்னா பார்ப்பார், வந்தாலும் எங்க கூட என்ஜாய் பண்ண மாட்டார் அந்த டைம்லையும். ரொம்ப டயர்ட் ஆகிடும். நான் விளையாடவே உட்காந்து நீ மாட்டேன் விளையாடுப்பா, நீ அம்மா கொஞ்ச நேரம் விளையாடுங்கப்பா, என்னை மட்டுமே கூப்பிட்றா. என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே, நல்ல யங் மேன், ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே, பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன், என்னை மட்டுமே கூப்பிடுவான் பீச்சில். அப்பா பாலை போடு, அப்பா பாலை போடு. ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் உங்களோட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு? அப்பா என் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடுவாரு, ஹாப்பியாக விளையாடுவார். ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அப்பா காலையே போயிடுவார், மதியானம் வருவார். அம்மா கூட பேச முடியும், அப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இதே அவருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, கண்டிப்பாக சார், கைத்தட்டிலே வருது. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இந்த டிவைசஸ் இல்லை இந்த டெக்னாலஜி வந்து மனைவியிடமிருந்து உங்களை பிரிக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் பிரிக்கிறது மாதிரி இருக்கு. சார் அவர் இன்றைக்கும் பெட்டில் என்ன சார் போடுவார், அதுவும் ஃபோன் பாட்டு, இந்த கையில் ஃபோன் இருக்கும் சார். நான் இத்தனைக்கும் அவர் நான் அடிச்சேன்னா நானாக போய் சார் கீழே போனால் நானாக கீழே இறங்கிட்டு போய் திரும்பி மேலே வந்து தரணும். அவர் போடுவார், திரும்பி நான் அடிக்கணும். அந்த நேரம் என்ன பார்ப்பீங்க ஃபோன்லன்னு கேட்குறேன். பார்ப்பேன். நீங்கள் அதில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தான் அதில் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. யாரோ புதுசாக கார் வாங்கினது, யாரோ ஒருத்தர் பணக்காரர் ஆனது, யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்பா என்னை பார்த்து என்னோட விளையாடுவாரான்னு. ஆனால் உலகத்தில் எவனும் இப்படி பந்து வீசி நான் பார்த்தது இல்லை. பந்து இவர் வீசுவாராம், அது போய் விழுந்துருமா, அதை போய் எடுத்தாந்து திரும்ப கையில் கொடுக்கணுமா. இதெல்லாம் ஜென்ரலாக யாருக்கிட்ட இப்போலாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா இல்லையா? பெட்ஸுக்கிட்ட பண்ணுவாங்க. சொல்லுங்கள். எனக்கு அண்ணா இருக்காங்க சார். அந்த வாட்டி வந்து எனக்கு நான்வெஜ்னால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃப்ரைஸு, பர்கரு, ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக எங்கள் வீட்டில். நான் அப்புறம் வந்து நான் நினச்சேன், எதுக்கு இவங்க இப்படி லேட்டாக வர மாட்டாங்களே. கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிகிட்டு போய் மட்டும் வாங்கி தந்துருக்காங்க. கேட்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? விட்டா கோர்ட்டில் கேஸ் போட்டு டாக்குமெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவர் போடுவார். அப்பா அட்வொகேட் தானே போட்டு. அவர் அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரின்றதுனால சரின்னு அவள் ஸ்கூலுக்கு வேறு ஸ்கூல் படிக்கிற, அவன் வேறு ஸ்கூல். அதனால் கூட்டிகிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அவன் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொல்கிற உண்மையை அப்பயே சொல்ல வேண்டியதுன்னா எதுக்கு டிராஃபிக்னு சொல்லணும்? ரெண்டாவது சார், இவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் ஹோட்டலுக்கே போகணுன்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் 2 இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. அவள் வந்து வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவா. அவள் சார் என்னதுன்னா, நான் வெஜ் ஹோட்டல் போனால் வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. கூட்டு போறதுக்கு கூட்டு போனா சாப்பிடுவோம். அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா. எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. 5th எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுதான். அப்ப என்ன கூட்டிட்டு போறல. எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? எங்க 2 மாசம் ஆயிடுச்சு சார். அதுதான் அவன் கேட்டதனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஏங்க அவர் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. சரி நான் என்ன கேக்குறேன், இப்ப அடுத்த கேள்வி. போய் சார், இல்ல அவங்களே எடுத்துண்டா அவங்க கையை வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். அதுவும் தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. அதான் லாயரா கொக்கா. சரி அவனை கூட்டி போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இங்க பாருங்க, அவன் வந்து அவனே போறா பண்றான். நாங்க வந்து போனதே கிடையாது. அவளை வேணா கேட்டு பாருங்க சார். நாங்க சாப்பிடவும் மாட்டோம். 99 ரூபீஸ் தான் சார். அதுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா யாரோட, எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியாம கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் பார்த்தா அண்ணனும் சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா அண்ணா வேணா சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா அதுவே கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. ஒரு பச்சை புள்ளைய
இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, என்ன கூட்டினே போனது இல்லை சார். அவங்க பையனா அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க.